அதாவது வைரமுத்து ஐயா வந்து திருக்குறளை பற்றி பேசுகிறது, தமிழை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு தகுதிகள் இருக்குது. காரணம் அவருடைய தமிழனுடைய அந்த ஒரு புலமை, தமிழை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பேசுகிறாரு. ரியலானவர் பேசுகிறாரு, ரைட்டு. ரியலானவர் ஒருத்தர் வந்து ஒரே புகழ்றாடு, ஆஹா ஓஹோ வைரமுத்து யார்? திருவள்ளுவரை வைரமுத்து ஐயா டைலாக் சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக, திருவள்ளுவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. காவி சாயம் பூசரிங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்லக்கூடிய விஷயம், தயவுசெய்து மேடையில் அப்படியே திரும்பி பார்த்து முதலமைச்சரை தயவுசெய்து திருவள்ளுவரை விட்டுருங்கன்னு முதலமைச்சரை சொல்லுங்கள். முதலமைச்சர் பேசுகிறத பார்த்தீங்களா? அவர் சொன்ன குரலை கேட்டிங்களா? பாவங்க, திருவள்ளுவர் கல்லறையில், அவர் நிஜமாகவே கல்லறையில் அப்படியே துடிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி தமிழக மக்கள்லாம் பார்த்தோம். தமிழுக்கு திருவள்ளுவர் ஒருத்தர் தான் இருக்கார், தமிழனுடைய தொன்மையை பாராட்டுறது திருவள்ளுவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கிறோம். அதே சமயத்தில் தயவுசெய்து ஐயா வைரமுத்து எங்ககிட்ட விடுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லுங்கள், தயவுசெய்து தமிழை கொல்லாதீர்கள், திருவள்ளுவர் பெயரை சொல்லி தமிழை மீண்டும் மீண்டும் கொல்லாதீர்கள்.